ஏய் மச்சான், இன்னும் எங்கள் மேலே கோவம் போலையா? இப்போ தான்டா நாங்கள் 2 பேரும் நாமினேஷன் பண்ணிட்டு வரோம். எப்படி இருக்கு எங்கள் காம்பினேஷன்? காம்பினேஷன் நோமினேஷன் என்ன கடுப்பேத்திரியாடா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட் பிடிக்கிற வேணா சொன்னேன். என்ன எடுத்து நிற்க மாட்டேன் சத்தியம் பண்ணல. இப்போ எதுக்கு எடுத்து நிற்கிற? இப்போ கூட நான் எங்கடா எடுத்து நிற்கிறேன்? என் பொண்டாட்டி தானே நிற்கிறேன். பாரத போர்ல கர்ணனை எதிர்த்து நின்னது அர்ஜுன் இல்லடா, கிருஷ்ணன் நிக்க வச்சேன். அதே மாதிரி நீ உன் பொண்டாட்டிய நிக்க வச்சிருக்க. அந்த போர்க்காலத்துல வேண்டாம் கர்ணன் தோக்கலாம், இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்தை கட் பண்றேன். ஏற்கனவே 4 நாள் பட்னி. என் பொண்டாட்டி எடுத்து நிற்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் யாரா இருக்கா? உங்கள் வீட்டில் பாதி பேருக்கு படிக்க தெரியாது, மீதி பேருக்கு கண்ணு தெரியாது. அந்த 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வாயில வெத்தலை பாக்கு போட்டு சுத்திட்டு இருக்குமே அந்த பாட்டி. பாட்டி இல்லடா, உன் பியூட்டி. டொண்டடை மாமா, வெட்டி பசங்க கூட நமக்கு என்ன பேச்சு? அப்படி சொல்ற என் ரஸ்தாலி. நாமினேஷன் பண்ணலாம் வாங்க. சின்னசாமிண்ணா, என் கூட பேச மாட்டீங்களா? நான் அதிகமாக குடிச்சவங்க கிட்டையும் அதிகமாக படித்தவங்க கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா போத் ஆர் டேஞ்சரஸ். எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நமக்கு செல்போன் சின்னம் கிடைத்துள்ளது. எனவே செல்போன் சின்னத்தை ஆதரிப்பேன். அமைதி. வாக்காளர்களே, உங்களுக்கு சேவை செய்ய என் மனைவி திவ்யாவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். கையெடுத்து கும்பிடு. உங்கள் ஓட்டு. மாமா சாமா கட்சியின் சின்னம் செருப்பு. நமது கட்சியின் சின்னம் செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு. தம்பி, என் குழந்தைக்கு உலகம் பூரா ரீச் ஆகிற ஒரு பேர் வைங்க. கொடுங்க. ஏர் செல்னு வைங்க, உலகம் ஃபுல்லா ரீச் ஆகும். குழந்தை ஒரு நல்ல தமிழ் பேரை வைங்க தம்பி. அப்படியா? அப்ப ஏர் செல்வின்னு வச்சுக்கோங்க. நல்ல பேர் தம்பி. அப்படியே அதை யாருக்கும் தெரியாம வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. வாயில சொன்ன பத்தாது. குழந்தைக்கு பேர் வைக்கிறான், அவங்க அப்பா கையில 100 வைக்கிறான். இப்படியே பேர் வச்சு ஊரு ஃபுல்லா அவன் சின்னத்தை ஃபேமஸ் ஆக்கி உங்களை டம்மி ஆக்குறான். அப்படியா? டேய், இமிடியேட்டா ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. தலைவரே, அதுக்கு 10 மாசம் கூட ஒரு பொண்ணு தேவைப்படும். ஏன் இந்த வேற பெட்டு ரூம்பெல்லாம்? தேங்க்யூ தலைவரே. வாங்க அப்படி. நான் தேர்தல் வேலை பார்க்க வந்தேன்னா உனக்கு மாமா வேலை பார்க்க வந்தேன். காதை பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன். டேய், போய் தூக்கிட்டு வாங்கடா. சரி, இந்த இருக்கு குழந்தைய கொடுமா. ஏன் என் குழந்தைய புடுங்குற? பேர் வைக்கிறதுக்குமா? ஏற்கனவே பேர் வச்சாச்சியா? பேர் வச்சா காசு கொடுப்பாமா? அப்படி சரி. காசு மேடையில வாங்கிக்க. ஐயோ தலைவரே, இந்த குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணுமா? அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அப்படியாப்பா? இந்த குழந்தையோட தாய் எங்க இருக்காங்க? அங்க இருக்கீங்க. வாங்க. டேய், நீ ஏன்டா இந்த அம்மாவை தூக்கிட்டு வர? குழந்தை அவன் தூக்கிட்டு வந்துட்டான். அம்மா தனியா இருந்தா அதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது பாவம் பிள்ளையமான இந்த வயசுல அப்பனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் பாத்தியா? இறக்கி விட. ஏமா நீ அங்கிட்டு போ. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா. போடா. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டானே. ஒரு தாய் தன் என்ன ராசாத்தி? டாய் ஆனா பொண்ணாமா? ஆனுங்க. அப்ப பாரகான் என்று பேர் வைக்கிறேன். பாரகான் செருப்பு பேரை வைக்கிறீங்க? ஏமா, சாருகான் ஒரு பேர் இருக்கும்போது பாரகான் ஒரு பேர் இருக்க கூடாதா? இந்த பேரை வச்சு பாரு, அவன் சாருகானோட ஃபேமஸா வருவான். ஹோட்டல திறந்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல் ஆளா நீங்க தான் சாப்பிட்டு போங்க. சரிங்க, வாங்கண்ணே. இதை விட அதிகமா கூட்டத்தை கூட்டுறோம். நாளைக்கு அவன் திறந்த மாதிரி நீங்களும் திறக்கிறீங்க தலைவரே. சிறப்பு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அண்ணன் சின்னமுட்டி சின்னசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வா தலைவரே. தலைவரே, கட் பண்ணுங்க தலைவரே. ரிமோட்டா? என்னடா தலைவரே, அது டம்மி. ஏய், ஓபன் பண்ணடா.
ஏண்டா டேய் கக்கூச திறக்க வாடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா தலைவரே, அவன் ஹோட்டல் திறந்திருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம கக்குஸ் திறந்திருக்கான். அங்க சாப்பிடுறவங்க இங்க வந்து தான் ஆகணும். அப்ப ஹோட்டல் வா. தலைவர் கக்கா போறத Facebookல போடுவான். டேய் தலைவர் தான் முதல்ல போணும். தலைவரே நீங்க இருந்துட்டு வாங்க. எது இருந்துட்டு வரவா? ஆமா, நேத்து ஹோட்டல் திறந்தான். முதல்ல சாப்பிட்டு போனா. நீங்க கக்குஸ் திறந்தீங்க. முதல்ல எடுத்துட்டு போங்க. ஐயோ நான் காலையிலேயே இருந்துட்டேன்டா. தலைவரே திறந்துட்டீங்க. அட்லீஸ்ட் யூரினாவது போயிட்டு வாங்க தலைவரே. என்னடா வந்தது வந்துட்டுங்க ஏதோ டீ சாப்பிட்டு போன்ற மாதிரி சொல்றீங்க. மனுஷங்களாடா நீங்க? ஐயோ தலைவர் நாம சொன்னா கேட்க மாட்டாரா? உள்ள தள்ளி உட்கார வைடா. மக்களின் ஆதரவு பெற்ற ஒரே சின்னம், பிச்சைக்காரர்களின் ஆதரவு பெற்ற ஒரே சின்னம். டெல்லியை நான் எச்சரிக்கிறேன். அவன் டெல்லியை எச்சரித்தால் நான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு சவால் விடுகிறேன். மாமா, நம்ம நிக்கிறது லோக்கல் எலெக்ஷன். இதுல எதுக்கு அமெரிக்காவே வச்சிருக்கீங்க? பேபி அம்மா நீ அரசியலுக்கு புதுசு. அரசியலுக்கு வந்துட்டாலே அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் திட்டணும். ஜனங்க அப்பதான் நம்மள அறிவாளி நம்புவாங்க. எல்லாருக்கும் இருக்கு, பொறுமையா இருங்க. வாட்டரையும் பிரியாணியும் வாங்கிட்டு ஓட்ட நமக்கு போட்டுருங்க. கடவுளே கடவுளே, அவன் கட்சிக்காரங்கள சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. நாங்கெல்லாம் இலை வீட்லயே பிரியாணி கேட்போம். எலெக்ஷன்ல விட்டுருவோமா? ஐயோ 25 வருஷமா காப்பாத்தின கட்சிக்கொடியை போட்டு சாப்பிடுறாங்களே. உங்க அப்பாவை பாருங்க, எவ்வளவு அசிங்கமா ஆடிக்கிட்டு இருக்காரு. தலைவரே டான்ஸ் அது நம்ம சின்னம், கொச்சப்படுத்திடாதீங்க. நம்ம கட்சிக்காரங்க ஏன் அவன் பந்தல போய் சாப்பிடுறாங்க? நம்ம தான் எங்க சாப்பாடு போறோம்ல. நீ தயிர் சாதம் ஊருவா தானே போடுறேன். அவன் பிரியாணியும் குவாட்டரும் கொடுக்குறான் தலைவா. அவனாவது பிரியாணி போடுறதாவது. அவன் புளிச்சாத்துக்குள்ள முட்டி அமைக்க கொடுத்து இதுதான்டா பிரியாணி ஏமாத்துவேன். லெக் பீஸோட போடுறான் தலைவரே. நான் நம்ப மாட்டேன். சாப்பிட்டு வந்த நான் சொல்றேன், நம்ப மாட்டேன் நீ. ஏண்டா என் கூட தான்டா இருந்த, நீ எப்படி அங்க போய் சாப்பிட்ட? யூரின் போனேல, அப்போ ஒரு கோட்டிங் போட்டு வந்தேன் தலைவா. அட பந்திக்கு பிறந்தவங்களா? டேய் போடா, நேரா அங்க போய் நம்ம ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்துட்டா. இல்லடா ஒரு பொண்ணு அந்த பார்சல் வாங்கிட்டு வாடா. தலைவரே சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா இருந்துச்சுன்னா அதே மாஸ்டர் வச்சு நம்ம இங்க சமைச்சு போடுவோம். நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது. அது தானா கலைஞ்சிரும். நீ யாரே? எது? டேய் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு சொல்லுங்க தலைவரே. அவனா நம்மளாண்டு பாத்துருவோம்டா. ரைட் விடுங்க. நடைபெற்று முடிந்த இந்த தென்காசி நகரமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெறுகிறது. நீ என்னை எதிர்த்து டெபாசிட் கூட வாங்க மாட்ட, ரிசல்ட் தெரிஞ்சுக்க வந்துட்டியா? அந்த மாதிரிலாம் எது நடந்துடக்கூடாதுன்னு கடைசி நல்ல வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன்டா. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தியா? அவன் 500 ரூபா கொடுத்தது உண்மைதான்டா மகனே. எப்படியா சொல்ற? நானும் வாங்கியிருக்கேன் மகனே. அப்போ ஓட்டு யாருக்கு போட்ட? அடங்கொப்பம் அவனே. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் செருப்பு சின்னத்தில் நின்ற செல்வி அஞ்சலியை விட செல்போன் சின்னத்தில் நின்ற திவ்யா சக்தி 1500 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், செருப்பு சின்ன வேணாம், செருப்பு சின்ன வேணான்னு. கேட்டியா? இப்ப செருப்பால அடிச்ச மாதிரி ஆயிடுச்சா? இவன் வாய்க்கிலே வக்கனே பேசுறேன். ஊதிட்டாங்களா? 13வது சுற்று எண்ணிக்கையின் முடிவில் திவ்யா சக்தி 5000 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தலைவரே 5000 ஓட்டு அதிகமா வாங்கிட்டேன். அவன் ஏரியாவில் அவன் லீடிங்ல வரத்தானே செய்வேன். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம லீடிங்ல வருவோம்டா. நம்ம ஏரியால அவன் தான் லீடிங். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. வந்து நின்று வாங்குற தலைவன் அப்பதான்டா தெரியும். கடுப்பு ஏத்துறீங்களாடா? டேய் உங்க எந்திரிச்சு போடா போடா போடா. அப்பன்டா மானம் கட்டவனே, நீ அப்பனாடா? அவங்கிட்ட கை நீட்டு காசு வாங்கியிருக்க? சில்றப்பையில. நடந்து முடிந்த தென்காசி நகரமன்ற தேர்தலில் செல்போன் சின்னத்தில் நின்ற திவ்யா சக்திவேலை விட செருப்பு சின்னத்தில் நின்ற செல்வி அஞ்சலி 7432 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.